الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر كما قال عليه السلام. சர்வ புகழ்ச்சியும் வல்லனாய் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கு சத்திய தூதராகவும் சன்மார்க்க போதகராகவும் சாந்தி மார்க்கம் ஏந்தியுள்ள உயிரிழந்த மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீகள் தபாதாபீகள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொள்வதன் பின்னால் புனிதரின் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமாக ஷரீஃப் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாழக்கூடிய காலத்தில் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பார்களுக்கும் வசியத்திலும் நசியத்திலும் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பற்றி குர்ஆனில் நிறைய பெருமை பேசிக் கொண்டே இருக்கிறார். முதலாவது சூறாவில் முதலாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முழு அகிலத்தாருடைய முழு மக்களுடைய இரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. வானபூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய இரட்சகனாக அல்லாஹ் இருக்கிறான். خلقت السماوات والأرض بغير عمد ترونها. வானபூமி அதற்கு மத்தியில் உள்ள அனைத்தையும் படைத்தவராக இருக்கிறார். கண்ணியமானவர்களே, யாருடைய முயற்சியாலும் உலகத்தில் யாருக்கும் ஆட்சியை கொடுக்க முடியாது. யாருடைய முயற்சியாலும் உலகத்தில் யாரிடமிருந்தும் பதவியை ஆட்சியை பறித்தெடுக்க முடியாது. அல்லாஹ் பேசுகிறார், அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு ஆட்சியை பதவியை பொறுப்பை கொடுக்கிறார். தான் நாடக்கூடியவர்களிடம் இருந்து ஆட்சியை பதவியை பொறுப்பை அல்லாஹ் கலட்டி இருக்கின்றார். அல்லாஹ் தான் நாடக்கூடிய மக்களை கண்ணியப்படுத்துகிறார். அல்லாஹ் தான் நாடக்கூடிய மக்களை கேவலப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, யாருடைய முயற்சியாலும் யாரையும் கண்ணியப்படுத்த முடியாது, யாருடைய முயற்சியாலும் யாரையும் கேவலப்படுத்த முடியாது. கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அந்த காலத்தில் வெள்ளையர்களாக இருந்தார்கள். ஃபிரௌனுடைய கூட்டம் அந்த காலத்தில் கருப்பர்களாக இருந்தார்கள். வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இடையில் அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளையரும் கருப்பனும் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். தனது இனத்தைச் சேர்ந்த வெள்ளையரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த கருப்பனை லேசாக தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்டவுடனே அதே இடத்தில் அந்த கருப்பன் இறந்து விட்டார். ஃபிரௌன் கோபத்தினால் கொதித்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல வேண்டும் என்ற வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடித்திருந்தார். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் ரொம்ப பலத்தை கொடுத்திருந்தார், ரொம்ப சக்தியை கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் மூசா
மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசினார்கள். பேசியவுடன் ஆசை வந்தது, அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். கேட்டார்கள், قال رب أرني أنظر إليك. யா அல்லாஹ், உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், قال لن تراني ولكن انظر إلى الجبل فإن استقر مكانه فسوف تراني. அப்படி லேசாக அவர்களால் எல்லாம் பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடம் பிடித்தார்கள். فإن استقر مكانه فسوف تراني. அப்படிதான் நீங்க என்ன பார்த்துதான் ஆக வேண்டும் என்றால் இந்த மலைக்கு அருகாமையில் வாருங்கள். இந்த மலை அதே இடத்தில் இருக்குமாக இருந்தால் உங்களால் என்னை பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த மலைக்கு அருகில் வந்தார்கள். فلما تجلى ربه للجبل جعله دكا. அல்லாஹ்வுடைய வெளிச்சம் அந்த மலையில் பட்டது. وخر موسى صعقا. அந்த பயங்கரத்தால் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மலையில் இருந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால் ஒரு உலகத்தில் எந்த ஒன்றுமே கிடையாது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு பெருமதியாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு காபிருக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹ் குடிப்பதற்கு கொடுத்திருக்க மாட்டான் என்றுதான் சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள மக்களை பார்த்து, உலகத்தில் வாழக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் 3 சவால்கள் இருக்கிறார். 3 சவால்கள் இருக்கிறார். முதலாவது சவால் அல்லாஹ் விட்டு கேட்கிறான், நீங்கள் எத்தனையோ உருவாக்குகிறீர்கள், ஆனால் ஒரு கொசுவுடைய இறக்கையை படைப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறதா என்று அல்லாஹ் சவால் விட்டு கேட்கிறான். ஒரு கொசுவுடைய இறக்கையை உங்களால் படைக்க முடியுமா? இரண்டாவது சவால் விடுகிறான், ஒரு மனிதனுக்கு சக்கராத் வருகிறது. சக்கராத் வந்தவுடனே தொண்ட துடிக்கிறோம் வந்துவிடும். அல்லாஹ் சவால் விட்டு கேட்கிறான், நீங்கள் பேச்சில் உண்மையாளர்களாக இருந்தால் தொண்ட குழிக்கு வந்த ரூஹை மீட்டி உடம்புக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறதா என்று அல்லாஹ் சவால் விட்டு கேட்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் பிரம்மாண்டமான ஆட்சியில் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لا تزول قدم ابن آدم حتى يسأل عن 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியும் ஒரு மனிதனால் நகர முடியாது. கியாமத்துடைய நாளில் 5 கேள்விகளில் ஒரு கேள்விக்கு சரி பூர்த்தியான பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. முதலாவது கேள்வியாக அல்லாஹ் கேட்பான், அல்-உம்ரி ஃபீமா அஃப்னா. உங்களோட வாழ்க்கையை பற்றி, உங்களோட வாழ்க்கையை எவ்வாறு கழித்தீர்கள்? இரண்டாவது கேள்வியாக அல்லாஹ் கேட்பான், அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. உங்களோட வாலிபத்தை பற்றி, உங்களோட வாலிபம் எவ்வாறு இருந்தது? அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் இருந்ததா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் இருந்ததா? உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வயது வரை அவனுக்கு வாலிபமாகத்தான் இருக்கிறது என்பதா. கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான வாலிபர், ஒரு அழகான வாலிபர். அந்த காலத்தில் மக்களுக்கு மத்தியில் அழகான புகழப்பட்டவர். சுலைஹா என்ற பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டவுடன் وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب وقالت هيت لك. அனைத்து கதவுகளை மூடியதற்கு பின்னால் وقالت هيت لك, பாவத்தின் பக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தார். ஒரு அழகான வாலிபர், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தார். வாலிப பருவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قال معاذ الله إنه ربي أحسن مثواي. முதலாவது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். முதலாவது அந்த வாலிபர் சொன்ன வார்த்தை, முதலாவது அல்லாஹ்வை பயப்படுகிறேன். இரண்டாவது إنه ربي أحسن مثواي. உங்களோட கணவர் சுலைஹா, உங்களோட கணவராகிய இந்த எஜமான் என் மீது நல்ல எண்ணம் வச்சிருக்கிறான், அதை நான் பயப்படுகிறேன். முதலாவது எங்களோட வாலிபர்கள் அல்லாஹ் பயப்பட வேண்டும். இரண்டாவது
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தடுத்து பார்த்தார்கள். ஜுலைஹாவும் அவர்களுடன் இருந்த சில பெண்களும் கேட்டார்கள், யூசுஃபே, இந்த அளவுக்கு நீங்க ஈமான் காட்டுறீங்களா? இந்த அளவுக்கு நீங்க உங்களை பெரியாராக நினைக்கிறீங்களா? சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ. வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்ன நான் பரிசுத்தப்படுத்தல. இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, ஏண்ட உள்ளமும் பாவத்தை தீண்டக்கூடிய உள்ளம்தான், பாவத்தின் பக்கம் செல்லக்கூடிய உள்ளம்தான். ஆனால் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். சொன்னார்கள், நீங்க எங்களோட ஆசைக்கு இடம் தரலாற்றி உங்களை நாங்கள் சிறையில் அடைப்போம் என்று தான் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பெண்கள் இந்த பாவத்தின் பக்கம் அழைக்கிறார்களே அல்லாஹ், இந்த பெண்களோட பாவத்தில் போறதை விட வாழ்க்கையெல்லாம் சிறைச்சாலையில இந்த வாழ்க்கையை கழிக்கிறது சிறந்தது என்பதாக சொன்னாங்க. கண்ணியமானவர்கள், தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 17 வயது வாலிபர் ஹிஜ்ரி 96 ஸ்பெயின் நாட்டை ஆட்சி செய்வதற்கு, ஸ்பெயின் நாட்டை வெற்றி கொள்வதற்காக வேண்டி 4 படகுகளிலே படை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். கடலை அங்கிய பகுதியில் படகுகள் கரையிறக்கப்படுகிறது. 4 பிரிவுகளாகிய படைகளை பார்த்து சொன்னார்கள், ஒரு ஓரமாக வாருங்கள், மஷூரா செய்வோம் என்றெல்லாம் சொன்னார்கள். மஷூரா செய்யப்பட்டதன் பின்னால் அந்த அனைத்து படைகளும் திரும்பி பார்க்கிறார்கள். வந்த 4 படைகளும் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. திரும்பி போவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. சொன்னார்கள் தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல் பஹ்ரு வராஅக்கும் வலா துவானாக்கும், முன்னால் எதிரிகள் இருக்கிறார்கள், பின்னால் உங்களுடைய வல் பஹ்ரு அமாமக்கும், பின்னால் கடல் இருக்கிறது, தப்பி போக நினைத்தால் உங்களால் தப்பி போக முடியாது என்பதால் வாழ்ந்தால் வாழ்க்கை, இல்லாவிட்டால் ஷஹீத் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, 17 வயது வாலிபருக்கு இந்த அளவு ஈமான் எப்படி வந்தது? வெறுமனே 2 வருடத்தில் முழு ஸ்பெயின் நாடும் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளால் வருகிறது. கண்ணியமானவர்களே, திடீரென்று அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடியவர் ஸ்பெயின் ஆட்சியில் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய மகனுக்கு ஒரு பெண் தேட வேண்டிய வேலை உண்டாகும். உடனே நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறார். இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளால் வந்து 2 வருடத்தில் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறார், எந்த வீடுகளில் எல்லாம் ஹாஃபிதாவான பெண்கள் இருக்கிறார்களோ, இன்று இரவு நான் மணப்பெண் பெற வேண்டிய வேலை இருக்கிறது. எனவே இந்த வீடுகளில் எல்லாம் ஹாஃபிதாவான பெண்கள் இருக்கிறார்களோ, இன்று இரவு அந்த அனைத்து வீடுகளையும் விலக்கி எறிய வேண்டும் என்பதாக அந்த நாட்டு அரசர், ஸ்பெயின் நாட்டு அரசர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். கண்ணியமானவர்களே, தனது மகனுடன் வெளியே வந்து பார்க்கிறார். முழு ஸ்பெயின் நாட்டுடைய அனைத்து வீடுகளிலும் விலக்கு எறிந்தது. அனைத்து வீட்டிலும் ஹாஃபிதாவான குர்ஆனை பாடமாக்கிய பெண்கள் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, குறுகிய காலத்தில் அந்த அளவு தூரம் இஸ்லாம் வளர்ந்தது. முஹம்மது இப்னு காசிம் என்று சொல்லக்கூடிய வாலிபர், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சாச்சாவுடைய மகன். கண்ணியமானவர்களே, உமையாவுடைய ஆட்சி, உமையாவுடைய கிலாஃபத் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஸ்பெயின், அதாவது உமையத்துடைய கிலாஃபத்துடைய காலத்தில் ஈராக்குடைய நாட்டை இவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கவர்னராக இருந்தார். கவர்னராக இருக்கக்கூடிய காலத்தில் இவருக்கு ஆட்சி வந்தது, சிந்து பிரதேசத்தை இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளால் கொண்டு வர வேண்டும். அதாவது ஆசிய கண்டத்தையும் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளால் இணைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 18 வயது வாலிபர் முஹம்மது இப்னு காசிமை படை தளபதியாக தேர்வு செய்து அனுப்பி வைக்கிறார். அதுவும் 2 வருடத்தில் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதே போல் நேபாள் போன்ற பகுதிகள் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளால் வருகிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளால் கொண்டு வந்து வெறுமனே 4 மாதங்கள் தான் அவர் வாழ்ந்தார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் உமய்யா கிலாஃபத்துடைய கலீஃபாவாக இருந்தார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் வஃபாத்தானதன் பின்னால் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஆட்சிக்கு வருகிறார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குக்கும் இந்த முஹம்மது இப்னு காசிமுக்கும் ஏதோ மல்யுத்தம் நடந்த பகையினால் வெறுமனை ஆட்சிக்கு வந்து முழு சிந்து பிரதேசத்தையும் ஆட்சிக்குள்ளால் கொண்டு வந்து 4 மாதத்தில் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவரை கொண்டார். கண்ணியமான பெரியார்களே, சொல்கிறேன், முந்தைய வாலிபர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் நிறைய தியாகம் செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு மாத்திரமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், நபிமார்களுக்கு மாத்திரமல்ல, ஈமானை உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் அனைவருக்கும் சோதனையை கொடுத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கியது ஒரு பெரும்
கடைசியாக ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله நான் எனக்கே அநியாயம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் وإن لم تغفر لنا யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சு எனக்கு இரக்கம் காட்டலாட்டி யா அல்லாஹ் நான் நஷ்டவாளியாக ஆகிடுவேன். கண்ணியமானவர்களே, இந்த துஆவை கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இதே மாதிரி சோதனை மீண்ட வயிற்றுக்குள்ளார மாட்டிக்கொண்டாங்க. சொன்னாங்க லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் சோதனையில் இருக்கிறேன், பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறேன், உன்னை தவிர எனக்கு உதவி செய்யறதுக்கு வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கட நாடினாங்க. வஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கட துஆ கேட்டாங்க. வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய கவலையை நான் அவருக்கு நீக்கி யாரெல்லாம் முஃமின்கள் பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது இந்த துஆவை கேட்கிறாங்களோ அவங்களோட பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து அவங்களுக்கு நாங்கள் வெற்றியை கொடுக்கிறோம். என்பதாக நான் சொல்றான். பாடம் இல்லாதவங்க பாடம் கொள்வோம். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நபியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதனை என்ற ஒன்றை கொடுப்பது இரண்டு வழிகளாக இருக்கலாம். முதலாவது வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். முதலாவது சோதனை வரக்கூடிய காரணம் தான் செய்த பாவமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் செய்த பாவம் அவனை லேசாக விடாது. வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீன் நாஸ். இரண்டாவது சோதனை வருவதற்குரிய காரணம் ஊர் மக்கள் செய்யக்கூடிய பாவம். ஊரில் ஒரு நல்லவர் இருப்பார், ஊரில் ஒரு நல்லவர் இருப்பார், அவருக்கு சோதனை வரும். ஏன் காரணம் தெரியுமா? அந்த ஊர் மக்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் அவர் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார், தடுக்காமல் இருக்கிறார், அதனால் அவரை சோதிப்பார். யாரெல்லாம் பாவத்தை பார்க்கிறார்களோ சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. பாவத்தை பார்த்தா முதலாவது கையால தடுக்கணும். ஃபமன் லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி, அல்லது வாயால தடுக்கணும். ஃபமன் லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி, அல்லது உள்ளத்தால பாவம் என்னோடு அதுதான் ஈமான் பலவீனமானது என்பதால். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியாக சோதனை வருகிறது, வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சோதனை வருகிறது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னர் ரிஸ்கா லா யஹரமு ரஜுல பிதம்பி யுஸிபுஹு. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் அல்லாஹ்வுடைய வியாபாரத்தை பிடிப்பான், அவருடைய கொடுக்கல் வாங்கலை பிடிப்பான், குடும்ப வாழ்க்கையை பிடிப்பான். கண்ணியமானவர்களே, எனவே யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறார்களோ, தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே போறாங்களோ, தௌபா செஞ்சு செஞ்சு பாவம் செய்றாங்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், வமன் அறத அன் ذِكْرِي فإن له معيشة ضنكا. அல்லாஹ் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பான். பாவத்தில் நிரந்தரமா இருக்கிறார். இன்னொரு கூட்டம் இருப்பாங்க, பாவத்தில் நிரந்தரமா இருப்பார். சின்ன பாவமாக இருக்கலாம், பெரிய பாவமாக இருக்கலாம், நிரந்தரமா இருக்கிறார். وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ يُخَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. அல்லாஹ் ஒரு ஷைத்தான் அவருக்கு சாட்டி அந்த ஷைத்தான் அவருக்கு கூட்டாளியாக ஆக்கிடுவார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். ஏண்ட படிச்ச ரப்பு எனக்கு போதுமானவர் என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், முதலாவது இந்த வாயால வெளியாகக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பார்க்கிறார். வார்த்தை சிறப்பாக இருந்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்படுறாங்க, நுமூதி மூலமாக வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டார். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாம்
கண்ணியமான பெரியார்களே சோதனை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சோதனை வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால் இருக்கிறார்கள். மக்கள் பார்த்து சொன்னார்கள், இன்னா லமுதுரகூன், மூசா இதை மாட்டிட்டீங்க, எங்களை அல்லாஹ் கூட்டிக் கொண்டு வந்து காப்பாற்றுற மாதிரி கூட்டிக் கொண்டு வந்து எங்களை மாட்டிட்டீங்க சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாலகல்லாம் இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நான் உங்களை மாற்றிடல, ஏன் ரப்போ என்னோட இருக்கிறான், அவன் எனக்கு சரியான வழியை காட்டுவான். கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். فأوحينا إلى موسى أن اضرب بعصاك البحر, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய அசாவை கடலில் அடிக்கும்படி நாங்கள் வழியிறக்கினோம். فانفلق فكان كل فرق كالطود العظيم, பல பாதைகளாக பிரித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த கடலின் மூலமாக நாங்கள் காப்பாற்றினோம். கண்ணியமானவர்களே, பத்ர் யுத்தம் நடக்குகிறது. பத்ர் யுத்தம் என்பது தேசிப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல. சஹாபாக்கள் பற்றாக்குறையாக இருந்தார்கள், வீரர்கள் பற்றாக்குறை, வீரர்களுடைய ஆயுதங்கள் பற்றாக்குறை. கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யுத்தம் செய்வோமா திரும்பி போவோமா? சஹாபாக்களுடைய ஈமானுக்கு வந்த சோதனை, யுத்தம் செய்வோமா திரும்பி போவோமா? சொன்னார்கள் சஹாபாக்கள், இன்னல்லாஹ மஅனா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இந்த வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டு فأنزلَاللَّهُ سَكِينَتَهُ عَلَى رَسُولِهِ وَعَلَى الْمُؤْمِنِينَ, இந்த வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் கஷ்டத்தில் அல்லாஹ் துஆ கேட்கிறாரு, பிரச்சனையில் அல்லாஹ் துஆ கேட்கிறாரு, அப்படியே வானத்தை பொழந்து கொண்டு அல்லாஹ் உதவி வாழல. கண்ணியமானவர்களே, ஒரு துஆ கபூலாகிறதுக்குரிய முதலாவது அடையாளம் அல்லாஹ் அந்த பிரச்சனையில, அந்த கஷ்டத்துல, அந்த நெருக்கடியில அந்த மனிதனுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பான். சஹாபாக்களுக்கு فأنزلَاللَّهُ سَكِينَتَهُ عَلَى رَسُولِهِ وَعَلَى الْمُؤْمِنِينَ, முதலாவது நிம்மதியை கொடுத்தான், பயத்தை இல்லாமல் ஆக்கினான். இரண்டாவது وَأَنزَلَ جُنُودًا لَمْ تَرَوْهَا, பெரிய படையை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு முதலாவது வாழ்க்கையில் அவசியமான ஒரு விஷயம், என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை, ஈமான் வரும். இரண்டாவது அல்லாஹ் மீது யகீன் வரும். அல்லாஹ் ஒரு விஷயமா, அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் இந்த விஷயத்தை பொறுப்பெடுப்பான். கண்ணியமானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் பிள்ளை. இவர்களுக்கும் அடிக்கடி வாழ்க்கையில் பிரச்சனை, சோதனை, நெருக்கடி வந்து கொண்டே இருந்தது. ஆனால் வந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த காலத்தில் கவர்னராக இருந்த, அமீருல் முஃமினீனாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து பணக்காசுகள் வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச காலமாக எந்த ஒரு உதவியும் வரவில்லை, யாரும் உதவி செய்யவில்லை. இப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்தார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏழு நிலைமையை விபரிப்பதற்காக வேண்டி, கடிதம் எழுதுவதற்காக வேண்டி ஆரம்பிக்கிறார்கள். எழுதுகோலையும் மையையும் எடுத்து எழுதுவதற்காக வேண்டி ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சிறு தூக்கம் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து கேட்டார்கள், ஹசனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நெருக்கடி, ஏன் நீங்கள் இன்னொரு மனிதனுக்கு உதவி தருகிறீர்கள்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வாழ்வாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை நெருக்கடியில் போகிறது. சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸரிஃப் ஃபீ கல்பி ரஜாஅக் வக்தா ரஜாஇ அம்மன் சிவாக் ஹத்தா லா அர்ஜு அஹதன் غيرك اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجري على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فأوصني به يا رب العالمين. இந்த துஆவை கனவுல படிச்சு கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தாங்க. 7 நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த துஆவை பாடமாக்கி ஓதி வராங்க. 7வது நாள் 1.5 கோடி திர்ஹம் இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க. 1.5 கோடி திர்ஹம் கேட்காமலே அல்லாஹ் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறான். கண்ணியமானவர்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போனால் சொல்வார்கள், எனக்கு முன்னால் 1,00,000 காஃபிர்கள் வந்தாலும் நான் ஒரு தனி ஒருவனாக நின்று வெட்டி சாய்க்க
வாய்ப்பு என்பதாக சொல்வார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், ஒரு 1000 பேரை சொல்லலாம், ஒரு 100 பேரை சொல்லலாம், 1,00,000 பேரை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் காலிலே என்று கேட்ட நேரத்தில் சொல்வார்கள், இன்னி அஸ்குருல்லாஹ வ அன ஹய்யுன் ஃபஹும் அம்வாத். எவ்வாறு மன உறுதி என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே. நான் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறேன், எனவே நான் உயிருள்ள ஒரு மனிதன். காஃபிர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை, அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை. அவர்கள் எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும், எனக்கு முன்னால் அவர்கள் செத்த பிணங்கள் என்பதாக சொன்னார்கள் கண்ணியமானவர்களே. இதுதான் அவர்களுடைய உறுதியாக இருந்தது. ஒரு ஹதீஸில் உறுதி, ஒரு குர்ஆன் வசனத்தில் உறுதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கில் உறுதி. ஒரு நாள் மதீனாவில் சத்தம் கேட்கிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, மக்கள் எல்லாம் பதறி போய்விட்டார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு மக்கள் எல்லாம் விரைந்து போனார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மயக்கத்திலிருந்து எழுந்து சொன்னார்கள், நான் வஃபாத் ஆகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், வாக்கு. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய வாதம், ஒரு நாள் சுபவுடைய தொழுகைக்காக வேண்டி இருந்து நான் தொழுவிப்பதற்காக போகும்போது அபு முன்ஜிப் என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்னை கத்தியால் குத்துவார், அப்பொழுதுதான் நான் ஷஹீதாகுவேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளவு உறுதியாக இருந்தது சஹாபாக்களுக்கு. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தனது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 2 மகன்களையும் கூட்டிக் கொண்டு கர்பலா என்ற இடத்துக்கு போனார்கள். போய் சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் ஹுசைனே மகனே நீங்கள் கொல்லப்படுவீர்கள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு என்பதாக சொன்னார்கள். பின்னால் காலம் வருகிறது, கர்பலா யுத்தத்திற்கு முன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபா வாசிகள் அழைக்கிறார்கள், வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் அழைக்கிறோம் தருகிறோம், முழு குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்பதாக. உடனே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் சொன்னார்கள், என் அருமை தந்தையே போகாதீர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு இருக்கிறது, கர்பலா இந்த இடத்தில் முழு குடும்பத்தையும் கொண்டு வாருங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு என்பதாக சொன்னார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணமானார்கள், தைரியமாக பிரயாணமானார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு எவ்வாறு நிறைவேறியாகும் என்பதாக. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையிலும் முதலாவது இருக்க வேண்டியது என்ன சோதனைகள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் மீது உள்ள ஈமான், நம்பிக்கை. இரண்டாவது அல்லாஹ் மீது உறுதி. அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். மூன்றாவது கண்ணியமானவர்களே, எங்கு வாழ்ந்தாலும், எந்த திசையில் வாழ்ந்தாலும், எங்கிருந்தாலும் அல்லாஹ் மீது பயம். கண்ணியமானவர்களே, ஒரு கவிஞர் படிக்கிறார், تزود من التقى فإنك لا تدري إذا جن عليك ليل هل تعيش إلى الفجر. ஒரு கவிஞர் படிக்கிறார், அவனோட பிள்ளைங்களுக்கு இவ்வாறெல்லாம் சம்பாதிக்கணும், இவ்வாறெல்லாம் வீடு வாசல் கட்டணும், இவ்வாறு மானாமாரிகள் கட்டணும், எங்களை நீங்க படிச்சு கொடுக்காதீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு சொத்து செல்வமாக இதெல்லாம் விட்டுட்டு போகணும், இதெல்லாம் விட்டுட்டு போகணும் என்று ஆசை வைக்காதீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு தக்குவாவை நீங்க கட்டிச்சாந்தமாக கொடுங்க. فإنك لا تدري إذا جن عليك ليل هل تعيش إلى الفجر. ஒவ்வொரு மனிதனும் காலை பொழுதை அடைந்தால் அன்று மாலை பொழுதை அவன் அடைவார் என்று அவருக்கு தெரியாது. وكم من فتن أصبح وأمسى ضاحكا. எத்தனையோ மக்கள் காலை பொழுதை அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத முறையில் கழிக்கிறார்கள், பாவத்தில் கழிக்கிறார்கள், மாலை பொழுதை பாவத்தில் கழிக்கிறார்கள். இன்று நான் கவர்ச்சியப்படுவேன், இன்று நான் அழைக்கப்படுவேன் என்று அவருக்கு தெரியாமலே அவருடைய வாழ்க்கை பாவத்தில் கழிகிறது. இன்னும் சிறுவர்கள், வாலிபர்கள், இந்த காலத்தில் எந்த சிறுவர்களை, எந்த வாலிபர்களை பார்த்தாலும் நான் இப்படி வளர வேண்டும், இந்த முறையில் நான் இந்த வாழ்க்கையை அமைக்க வேண்டும், இப்படி ஒரு ஜோப் எனக்கு கிடைக்க வேண்டும், இப்படி அவருடைய ஆசைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நூறு காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. கண்ணியமாக எமக்குள்ளால் வாழக்கூடிய எத்தனையோ ஆரோக்கியமான மக்கள், சுகதேகியான மக்கள் காரணமின்றி ஒப்பந்தாகிக் கொண்டே போகிறார்கள். وكم من صحيح مات بغير علة وكم من سقيم عاش حينا من الدهر. எத்தனையோ நோயாளிகள் இன்றைக்கு ஒப்பந்தாகுவாரா, நாளைக்கு ஒப்பந்தாகுவாரா என்று இருக்கக்கூடிய எத்தனையோ நோயாளிகள்
கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை கட்டாயம் உண்டாக்கிக் கொள்வோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாதையில சத்தம் போடுவாங்க, கைஃபஹாலி யா இலாஹி லைஸ லி கைருன் அமல் சுஅதாலி கதீருன் ஜாது தாஅதி கலீல் குல் பிலுத்ஃபிக யா இலாஹி மன் லஹு ஜாது கலீல் முஃப்லிஸுன் பிஸ்ஸித்கி யத்தி عند بابك يا خليل كلنا ندعو بك يا رب في خف سماء أين موسى أين عيسى أين يحيى أين نوح أنت يا صديق عاصم تب إلى المولى الجليل. பாதைகளை சத்தம் போடுவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கவிதையுடைய இந்த பைபிளுடைய அர்த்தம் தெரியுமா கண்ணியமானவர்களே? கைஃபஹாலி யா இலாஹி, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். வஅம்மா அன்த யா அபூபக்கர் அவ்வல் மையதுல் ஜன்னத பி உம்மத்தி அபூபக்கர். அபூபக்கரே, என்னுடைய உம்மத்தில் முதலாக நீங்கள் தான் சுவர்க்கத்துக்கு போவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் என்று தெரியுமா? கைஃபஹாலி யா இலாஹி லைஸ லி கைருன் அமல், இந்த உலகத்துல நான் எந்த ஒரு சிறந்த அமலும் செய்யல. சுஅதாலி கதீருன் ஜாது தாஅதி கலீல், நிறைய பாவம் தான் யா அல்லாஹ் செய்திருக்கிறேன். வக்கம் நிறைய அந்த கவிதையில தொடர்ந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு யா அல்லாஹ், இந்த சித்தீக மன்னிச்சு யா அல்லாஹ், நபிமார்கள் அவங்க அந்தஸ்தை அடைஞ்சிட்டாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு யா அல்லாஹ். கண்ணியமான பெரியார்களே, சொல்லவே கடைசியாக சொல்லிக் கொடுத்துக் கொள்கிறேன், வாழ்க்கையில சோதனைகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் கொடுக்கிறதா, ஆனால் பொறுமை இருக்கிறதா எல்லாருக்கும் கொடுக்கிறது. 4 வகையான பொறுமை இருக்கிறது. முதலாவது அஸ்ஸப்ரு அலல் இதாஅ, அல்லாஹ் வணங்குறதுல ஒரு நோன்பு பிடிச்சதுல பொறுமையாக இருக்கிறது. அஸ்ஸப்ரு அலல் மஆசி, பாவம் செய்யாம பொறுமையாக இருக்கிறது. அஸ்ஸப்ரு அலல் முதாஅ, சில ஆகுமான விடயங்கள் மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் கூட அந்த விடயத்தை நான் செய்தால் நான் ஹராத்துக்குள் நான் போயிடுவேன் என்று பயந்து பொறுமையாக இருக்கிறது. அஸ்ஸப்ரு அலல் மஸாயிப் அஷ்ஷதாயித், கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது பொறுமையாக இருக்கிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ் எனக்கு காக்காவோட நோய் பிடிச்சிருக்கிறது, யா ரசூலல்லாஹ் துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்மணியே, நான் துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய காக்காவோட நோயை நீக்குவான். ஆனால் இந்த நோயோட நீ பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை தருவான். அந்த பெண்மணி அந்த நோயோட பொறுமையாக இருந்தால் கண்ணியமானவர்களே, மூத்து வரைக்கும் அந்த பெண்மணிக்கு அந்த நோய் இருந்தது. இன்னொரு துஆ கேட்டா, யா ரசூலல்லாஹ் நீ எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு துஆ செய்யணும், இந்த நோய் வந்தா என் அறியாமையுடைய ஆடைகள் அங்காலைகள் அகலுது, என்னுடைய ஆடைகள் என் அறியாம விலகாமைகள் துஆ செய்ய. கண்ணியமானவர்களே, அஷ்ரஃப் அலி ரஹ்மத்துல்லாஹ் துஆ மக்களுக்கு மத்தியில பயான் செஞ்சாங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நோய் இருக்கிறதோ அது ஒரு ரஹ்மத். நீங்க அல்லாஹ்வை துஆ கேட்க வேண்டாம், யா அல்லாஹ் ஷிஃபாவை தந்து ஆரோக்கியத்தை தந்து துஆ கேட்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்க துஆ கேட்கிறீங்க, யா அல்லாஹ் என் உடம்புல உள்ள ஒரு ரஹ்மத்தை நீக்கிறீங்களா துஆ கேட்கிறீங்க, என் உடம்புல உள்ள ஒரு ரஹ்மத்தை இல்லாமலாக்கி துஆ கேட்கிறீங்க. அந்த பயான் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் வந்தாங்க. இமாமே அஷ்ரஃப் அலி ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து சொன்னாரு, எனக்கு வெறுக்குஷ்டம் வந்திருக்குது. துஆ செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் நோய்ங்கிறது ஒரு ரஹ்மத், ஆஃபியத்துங்கிறது ஒரு ரஹ்மத். இதுவே நோய்ங்கிற ரஹ்மத்தை நீக்கிட்டு ஆஃபியத்துங்கிற ரஹ்மத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு காய்ச்சல் வந்தா சந்தோஷம். கேட்பாங்க மக்கள், ஏன் காய்ச்சல் வந்தா சந்தோஷப்படுறீங்க? சொல்லுவாங்க, கண் வலி வந்தா அல்லாஹ் கண்ணுடைய பாவத்தை மன்னிக்கிறான், கை வலி வந்தா அல்லாஹ் கையுடைய பாவத்தை மன்னிக்கிறான், காய்ச்சல் வந்தால் அல்லாஹ் முழு உடம்புடைய பாவத்தை மன்னிக்கிறான். காபிர் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு மௌத் வரைக்கும் காய்ச்சல் இருக்கும் யா அல்லாஹ். ஆனால் ஒரு தொழுகை கூட தொழுவதற்கு அந்த காய்ச்சல் இடையூறாக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, காபிர் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மௌத் வரைக்கும் அந்த காய்ச்சல் இருந்தது. ஆனால் எந்த ஒரு தொழுகையை கூட அவர்கள் உட்கார்ந்து தொழுவதை நாங்கள் பார்க்கவில்லை என்பதாக சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான பெரியார்களே, சொல்லி கடைசியாக சொல்லிக் கொடுத்துக் கொள்கிறேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான சஹாபி. காதிசியா யுத்தம் நடக்கிறது. தஜ்ஜா நதி ரொம்ப வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஈமானுடைய பவர் முழு படையையும் தஜ்ஜா நதி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு மேலால் தனது சமூகத்தை கூட்டிக் கொண்டு போனது மாதிரி தஜ்ஜா நதிக்கு மேலால் தனது முழு படையை கூட்டிக் கொண்டு அடுத்த நகரத்தை விட்டு
வெற்றி கொள்வதற்காக போட வேண்டி போனார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இருந்த முக்கிய தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள், அதே போல் ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் திடீரென்று இரண்டு கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. இரண்டு கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. இன்னும் எத்தனையோ பிரதேசங்கள் இருக்கிறது உலகத்தில். மூன்றில் இரண்டு பகுதி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ளால் வந்துவிட்டது. இன்னும் ஒரே ஒரு பகுதி இருக்கிறது. ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களின் ஆசை இந்த ஒரு பகுதியையும் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளால் கொண்டு வந்து முழு உலகத்தையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக ஆக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தார்கள். திடீரென்று கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. கண்ணியமானவர்களே, ஆரம்ப காலத்திலேயே ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருந்தார்கள். அல்லாஹும்ம ஷத்தித் ரம்யஹு வ அஜிப் தஅவதஹு. யா அல்லாஹ், இந்த ஸஅதுடைய ஆயுதத்தை கூர்மையாக்கி எங்கு யுத்தத்துக்கு போனாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி. ஏன்? நபி அவர்களுடைய துஆ. இரண்டாவது வ அஜிப் தஅவதஹு. யா அல்லாஹ், இவர் என்ன துஆ கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளும். கண்ணியமானவர்களே, மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, உங்களோட ரெண்டு கண் பார்வை இல்லாம போயிருக்கு, நீங்க துஆ கேளுங்களே, அல்லாஹ் அந்த கண் பார்வையை மீட்டி தருவான் என்பதாக சொன்னாங்க. ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் துஆ கேட்டா அல்லாஹ் என்ன கண் பார்வையை மீட்டி தருவான். இந்த நோயோட நான் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்பதாக. எனவே கண்ணியமான பெரியார்களே, சொல்லு சஹாபாக்கள், நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முந்தைய நபிமார்கள், சஹாபாக்கள் வாழ்க்கையில என்ன சோதனைகள், என்ன நெருக்கடிகள் வந்தாலும் முதலாவது ஈமான், அல்லாஹ் மீது நம்பிக்கை, இரண்டாவது யகீன், அல்லாஹ் மீது உறுதி, மூன்றாவது அல்லாஹ்வுடைய பயம் தக்வா, நான்காவது கண்ணியமாக சபர், ஐந்தாவது ஒரு விஷயத்தை படித்துக் கொண்டார்கள் தவக்குல் சொல்வதற்கு நேரங்களே. எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய தக்வாவுடன் வாழக்கூடிய கூட்டத்தில் என் மனைவியை சேர்ந்தருவானாக. நாங்கள் எங்கள் பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். நாங்கள் இந்த ஊர்ல மாப்பிள்ளைகளை உலமாக்களை உண்டாக்கியா அல்லாஹ், இந்த ஊர்ல நிறைய நல்ல மக்களை உண்டாக்கியா அல்லாஹ், நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களை உண்டாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களில் முன்னோர்கள், பின்னோர்கள், வஃபாத்தானவர்கள், தாய் தந்தைமார்கள் அனைவருடைய பாவத்தை மன்னிச்சியா அல்லாஹ், அவருடைய கபரை விசாலமாக்கியா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கிறியா அல்லாஹ். என்னை நாம் கேட்டோம் கேட்க வந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார் கபூல் செய்யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஆலிமி ذات عظيم الصفات سميع الصفات كبير الشان جليل القدر رفيع الذكر وطاع الامر جميع البرهان فقيم الاسناد الزراج وسيع الحمد كثير الغفران جميل الدلائل التي لا مجيب الدعاء